சவுக்கு சங்கரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர், காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதன் காரணமாக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது திமுகவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களின், எம்பிகளின் ஊழலை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக அனைத்து முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருடைய கைகள் பல இடங்களில் ஓங்கியிருக்கு. பல அமைச்சர்களின் எதிராக நிறைய ஆவணங்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. அதன் மூலியமாக நிறைய மக்களிடையே சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பெயர் உருவானது. அதனை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவல் அதிகாரிகள், பெண் காவலர்களை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு வார்த்தைகளை பேசியதன் காரணமாக தற்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப் போவதாக ஒரு தகவல்கள் வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தமிழகத்தில் பல அரசியல் கட்டங்களில் பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களின் சொத்து குவிப்பு வழக்கு, அவங்க எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காங்க, எந்தெந்த ஆண்டுகளில் எவ்வளவு சொத்துக்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபைலு 2 ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஃபைலுக்கு மேலே வெளியிட்டிருந்தார். அந்த 4 ஃபைலுக்கு மேற்பட்ட இடங்களில் திமுகவின் முக்கிய எம்பிகள், முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அமலாக்கத்துறை தீவிரமாக இந்த டைம் நிறைய இடங்களில் சோதனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அது பர்டிகுலர்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அதிரடியாக அவங்க சோதனை பண்ணுறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை தமிழகத்தில் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதனால தான் வரைக்குமே தமிழகத்தை விடாமல் சுற்றி போட்டுன்னு சோதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினார். அதனை தொடர்ந்து ராசா அவர்கள் சிக்கியிருக்காரு. கனிமொழி அவர்கள் 2G முறைகேடு வழக்கில் மிகப்பெரிய அளவு சம்பவம் பண்ணாங்க. அதையும் பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் சம்மந்தப்பட்ட இடங்களில் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. இது போன்ற பல அமைச்சர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அமலாக்கத்துறை. கண்டிப்பாக இதிலிருந்து தப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் கூடிய விரைவில் 2 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிந்துவிட்டது. 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் கூடிய விரைவில் நடைபெறப் போகிறது. ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் யார் அடுத்த இந்தியாவின் பிரதமராக இருக்க போறாங்க, யார் ஆள போறாங்க. ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டார். இப்போ புதுசாக யாராச்சும் வருவாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் தேர்வு செய்ய போறாங்களா, இல்லை மீண்டும் 3வது முறையாக தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களே இருக்க போறாரா என்பதை பொறுத்து பார்க்கலாம் மக்களே. ஸோ இப்போ இந்த சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்தது தற்பொழுது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வழக்குகள் மிகப்பெரிய அளவு சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. ஸோ மக்களே, தற்பொழுது ஒரு முக்கிய நபராக கருதக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தது சரியா, இல்லை கைது செய்யப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.